Have a good day to everyone. Today I am going to cook one very yummy and flavorful North Indian dishes, that is sweet corn sabji. It's really very yummy. Okay, let's see how to cook. இப்போது நார்த் இந்தியன் டிஷ் ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு ஒரு எம்மியான வெரி ஃப்ளேவர்ஃபுல் டேஸ்டி ரொம்ப அருமையான ஒரு சப்ஜி செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பூரிக்கு அண்ட் தோசைக்கு. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்வீட் கார்ன், ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன், உதிர்த்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் கார்னை நான் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம், 10 முந்திரி. இது ரெண்டுமே ஒரு 15 மினிட்ஸு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிங்கன்னா அந்த பாதாமும் நல்லாவே வந்துடும். பாருங்கள், தெரியுதா? 15 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துங்க, 10. அதுக்கப்புறம் ஒரு பெங்களூர் தக்காளி சிறிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஃபைனலாக போடுறேன். நான் இது ஆயிலில் செய்ய போகிறதில்ல, பட்டரில் தான் செய்ய போகிறேன். சரிங்களா? இது தாளிக்கிறதுக்கு பட்டை, 2 பட்டை, ஒரு 4 சின்ன இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3 லவங்கம். திஸ் இஸ் எனஃப். வேறு எதுவுமே தேவையே இல்லை. அதுக்கப்புறம் காரத்துக்கு பிளெயின் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இவ்வளவே தான் தேவையான பொருட்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த சப்ஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்றேன். இப்போ ராவா மிக்சியில் என்ன அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அதோடு 10 பாதாம், 10 முந்திரி, இவையை மட்டுமே மிக்சியில் போட்டு ராவா வதக்க வேண்டாம். ராவா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, பேனில் பார்த்தீங்கன்னா பேனை வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, ரொம்ப திகட்டும் சில டைம் இல்லைங்களா, ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க, போட்டுருங்க. இது எல்லாமே இந்த தாளிப்புக்கு தேவையான பட்டை, லவங்கம், சோம்பு, இவ்வளோதான், ஏலக்காய், இவ்வளவும் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதோடு கொட்டி நல்லா கிளறிட்டே இருங்க. அதோடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம காரம் எவ்வளவு தேவையோ, இந்த சப்ஜி பொறுத்தவரையிலும் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், அதுக்கு அட் த சேம் டைம் கொஞ்சம் காரமும் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்த சுவையாக தான் இந்த சப்ஜி இருக்குது. நார்த் இண்டியன் டிஷ்ஷு இது, ரொம்பவே சுவையாக இருக்கும். இது கரம் மசாலா, இது எல்லாமே அந்த சப்ஜி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா, அந்த பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு எவ்வளவு தேவையான அளவுக்கு உப்பு அதை போட்டுடுங்க. போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் போகணும். அது போன பிறகு நீங்கள் இந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, இதை அதோடு கொட்டிடணும். கொட்டி நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் கோர்ஸாக பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதே ஸ்வீட் கார்ன் தான், இதையும் அதோடு போட்டுட்டு தண்ணி வேக வச்சு எடுத்திருக்க
இந்த தண்ணியே போதுமானது. இன்னும் தேவைப்பட்டிருந்தா போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க, வதக்கிடுங்க. சரியா? இந்த தக்காளியை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டை லவங்கம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சமயத்துலேயே நம்ம இந்த ஒரு தக்காளியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சதை போட்டுடலாம். போட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க, கொத்தமல்லி. இந்த இதுக்கு உண்மையாக இது என்ன தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா நம்ம அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஃபைனலாக போடும்போது அது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இப்போ என்கிட்ட கஸ்தூரி மேத்தி நான் போடலை, இல்லை. ஸோ அதனால் கொத்தமல்லி மட்டும் நான் அதை போட்டு ஃபைனல் டச் கொடுத்துட்றேன். இப்போது இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, ஸ்வீட் கார்ன் சப்ஜி. இதுக்கு தேவையான பொருட்கள், அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு வெங்காயம் ராவா மிக்சியில் போட்டுடணும். 3 பச்சை மிளகாய். காரம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய், அவ்வளவுதான். வெங்காயம், 3 பச்சை மிளகாய். இதோட 10 பாதாம் வந்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. 10 முந்திரி, அதையும் போட்டுக்குங்க. இவ்வளவே தான் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே செய்யறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். சரியா? ஓகே, இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிக்கலாம், குறைன்னு வேண்டாம், அதனால் மையவே அரைச்சிக்கலாம். ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? இனிமேல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஒரு பேன் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பட்டர் கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கோங்க. பட்டர் எவ்வளோ தேவைப்படுமோ, சில டைம் நிறைய போட்டால் வந்து திகட்டும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டுக்குங்க, நல்லாவே இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தாளிப்புக்கு தேவையான சோம்பு, பட்டை, ஏலை, லவங்கம், ஏலக்காய், இது எல்லாமே போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லாவே வதக்கிக்கணும். தெரியுதுங்களா? நல்லாவே வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த பொரிய வந்தோன்னா கொஞ்சம் இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சப்ஜிக்கு சில வந்து தக்காளி போடாமல் செய்வாங்க நார்த் இந்தியன்ஸு. பட் நான் தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்குன்னு தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு பெங்களூர் தக்காளி, ஏன்னா புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் இந்த டிஷ் பொறுத்தவரை. நல்லாவே இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சப்ஜி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பூரி மாவோ இல்லை சப்பாத்தி மாவு இல்லை தோசை எதுனாலும் சரி, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சப்ஜியை ரெடி பண்ணி ஹாட் பாட்டில் போட்டு வச்சுருங்க. சூடாக இருக்கும். டக்குன்னு ஒரு பேன்
கொடுத்துட்டு இந்த உடனே சப்பாத்தியோ இல்லை தோசையோ வாட்டி கொடுத்துருங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த டைம் வந்து இதை செய்வேன். கலந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடுங்க. இது ஃபைனல் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு பாருங்கள். இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோட நம்ம பேபிகார்ன் வந்து வேக வச்சிருக்க அந்த தண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்துடுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, சுவை, அருமையான சுவை. எப்பவுமே பாதாம் முந்திரிலாம் எப்படி இருக்கும், ரொம்பவே ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா. தகட்டும் கொஞ்சமாக சாப்பிடலாம், அதிகமாக வந்து வேண்டாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாதாம்லாம் ரொம்பவே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். எஸ்பெஷலி ரொம்ப ஞாபக சக்தியெலாம் கொடுக்கும் இல்லையா. இதில் பேபிகார்னும் சரி இந்த சேம் டைம். இப்போ இந்த சப்ஜி வந்து செய்யறதுக்கு அந்த பேஸ்ட்டை நல்லா போட்டுட்டு என்ன செய்யணும்னா, இது கொஞ்சம் கலர் கொடுக்கணும். இது பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அது போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். நமக்கு காரம் அதே மாதிரி இனிப்பு ரெண்டுமே கலந்து இருக்கும். ஸோ நான் ரொம்ப போடல, 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். எப்பவுமே கொஞ்சம் போடுவேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நல்லா இதாகட்டும். நல்லா அந்த வாசனை நல்லா போனாலே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தண்ணி கூட கொஞ்சம் எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை அப்படியே ஒட்டின்னு இருக்கு மிக்ஸியில் உள்ளது. ஓகே, எல்லாமே ரைஸ் வகை அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி சப்ஜி செஞ்சால் நைட்டில் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வீட்லேயும் டிஃபன் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஹாட் பேக்கில் வச்சுட்டு டக்குன்னு தோசையோ இல்லை பூரியோ இல்லை சப்பாத்தியோ போட்டு சாப்பிடலாம். நானுக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா அந்த வாசனை போகணும், அருமையாக இருக்கு. இந்த வெயிலில் கூட கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா சில என்ன பண்ணுவாங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடுவாங்க. எனக்கு சர்க்கரைலாம் வேண்டாம், இதுவே போதும், கரெக்டாக இருக்கும். சர்க்கரைலாம் போட வேண்டாம். ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. பச்சை மிளகாய் போட்டிருக்கும், எல்லாமே இருக்குது. சாரி, பூண்டு போடலை, பூண்டு போடக்கூடாது இருக்கலாம். நார்த் இந்தியன் டிஷ்ஷு எப்போவுமே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். இதன் பொரியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஸ்வீட்னஸ். இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் கொட்டிடுறேன். இந்த வேக வச்ச தண்ணியும் கொட்டிட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் இன்னும் நமக்கு தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்ன்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இது ஒரு 4 பேர் சாப்பிடலாம், 5 பேர் கூட சாப்பிடலாம். ஒரே எடுத்தேன். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையானதும் போட்டுட்டோம். நல்லா கொதிக்கும். கொதித்து வரும்போது நம்ம கார்ன் போட்டுருக்கோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிறது இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க இது
இதையும் போட்டுக்கலாம். கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம், இல்லை சிம்மில் வச்சுருங்க. கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க பேபி ஸ்வீட் கார்ன் இதை போட்டுருங்க. அப்போது கொஞ்சம் இந்த திக்னஸ் கொடுக்கும், அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் நல்ல திக்னஸ் வரும்போது அப்படியே உதுத்து வச்சுருக்கோம்ல ஸ்வீட் கார்ன் இதையும் போட்டுட்ருக்கோம். நமக்கு வந்து சிலருக்கு கொஞ்சம் அந்த சாலிடாக பிடிக்கும், இல்லை சிலருக்கு கொஞ்சம் செமி சாலிடாக பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுவேன். இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு பாருங்கள், அருமையான சுவையான ஸ்வீட் கார்ன் சோளம், அதான் இனிப்பு சோளம் சப்ஜி செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸ் கொடுங்க. Thank you for watching everyone.